பெஸ்ட் ஒர்க்குகள் எழுதப்பட்டு உனக்காக காத்திருக்கு. போய் படிச்சு உன் வாழ்க்கையை மாத்து. ஆனால் உலகத்துக்கே பொது இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. அது என்ன? பணம் சம்பாதிக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, உன் லைஃப் மாறுறதுக்கே நிறைய புத்தகங்கள் உதவக்கூடியது இருக்குது. இப்போ அரவிந்த் சாமி ஒரு புக்கை பற்றி சொன்ன உடனே சைக்காலஜி ஆஃப் மணி வந்து பிச்சுக்கிட்டு போகுது இல்லையா? அதை விட சிறந்த 100 பணம் சம்பாதிக்கிறதுக்கான புத்தகங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. தமிழ்லேயே மித்ரே சிவான்னு ஒரு ஸ்பிரிச்சுவல், அவர் ஆன்மீக குரு ஒருத்தர் இருக்கார். அவர் பணவாசம்னு ஒரு புக் எழுதியிருக்கார். நான் இதுவரைக்கும் படித்த புத்தகங்களில், வாசித்த புத்தகங்களில் உலகத்திலேயே ரிச் டேட் புவர் டேடை விட 1 மடங்கு உயர்ந்த புத்தகம் அந்த புத்தகம். பணவாசம். அந்த ஒரு புக்கை ஒருத்தன் படிச்சிட்டான்னா பணம்ன்ற ஒரு பிரச்சனையை வாழ்க்கையில் மறைஞ்சிரும். எப்படி சம்பாதிக்கணும், சம்பாதிச்சது எப்படி சேர்க்கணும், என்னென்ன அதுக்கான அத்தனை தந்திரங்கள் அந்த ஒரு புக்கில் இருக்குது. இன்னொரு புக்கு, இப்போ பணத்துக்காக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்றனால அந்த புக்கத்தை சொல்கிறேன். ஹேமா அண்ணாமலைன்னு ஒரு தொழிலதிபர் இருக்காங்க. அவங்க ஆம்பியர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு ஒரு இந்தியன் பிராண்டை உருவாக்குனவங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய முன்னோடி. அந்த நிறுவனத்தை கிராம்ப்டன் அப்படிங்கிற நிறுவனம் விலை கொடுத்து வாங்கிருச்சு. 100 கோடி ரூபாய்க்கு மேலே விலை கொடுத்து. அது இந்தியாவுடைய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிட்டில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மேடம் வந்து தடைகளை தகர்த்துன்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்கு வந்து ஒரு தொழில் செய்கிறவனுக்கு தேவையான 7 விஷயங்கள் அதில் பட்டியலிட்டிருக்காங்க. இந்த 7 விஷயங்கள் இருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆந்திரப்பனராக ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கலாம், நடத்த முடியலான்னு. அந்த 7 விஷயங்களுமே முக்கியமானது. ரொம்ப முக்கியமானது என்னன்னா, என் தொழிலுக்கு நான் எப்படியெல்லாம் இன்வெஸ்டர்ஸை அட்ராக்ட் பண்ணேன். சீடு ஃபண்டிங், ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்னு விதவிதமாக சொல்கிறோம்ல. ஒரு தொழிலுடைய வெவ்வேறு காலகட்டத்தில் அதில் முதலீடு பண்ணுறவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் நான் எப்படி அட்ராக்ட் பண்ணேன், என்னைய தேடி வந்து பணத்தை முதலீடு பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணன்றது அதுக்குள்ளே இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஞானம். இப்போது ஸ்டார்ட் அப்புக்காக எவ்வளோ திருமண பக்கமெல்லாம் ஸ்டார்ட் அப் கல்ச்சர், ஆண்டர்பிரினர்ஷிப் அது இதுன்னு சொல்கிறோம். அது எல்லாம் எங்கே போய் முட்டி நிற்கிது? போதிய பணம் இல்லைன்னு. அப்போ எனக்கு தோணுது, தடைகளை தகர்த்துக்கிறது ஒரு புக்கை படித்தா போதுமாடா, நீ எவ்வளோ ஆளை வந்து நீ அட்ராக்ட் பண்ணலாம். உனக்கு எது தேவையோ, உனக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை பற்றி பெஸ்ட் ஒர்க்குகள் எழுதப்பட்டு உனக்காக காத்திருக்கு. போய் படித்து உன் வாழ்க்கையை மாற்று. இதுதான் நான் சொல்ல வர்றது. மகிழ்ச்சிங்க. பணவாசம், தடைகளை தகர்த்து, இந்த 2 புத்தகமும் வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க. நானும் இம்மீடியட்டாக ஆஃபீஸ்க்கு அது வாங்கி வச்சிடுறேன். கண்டிப்பாக வாங்கி வச்சிடுறேன் சார். ஓகே, இப்போ அடுத்து ஒரு குழந்தைக்கு வேல்யூஸோடு நான் அந்த குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஒரு 3-4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எழுத்தாளர் பவா செல்லதுரை அவர்களுடைய இன்டர்வியூ ஒன்று சோஷியல் மீடியாவில் வந்துச்சு. அப்போ அவர் சொல்லியிருந்தார், ஒரு குருவுக்கு ஒரு சீடன் எப்படி இருக்கணும், ஒரு மாணவன்கிறவன் எப்படி இருக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உதாரணமாக சொல்லி ஜெயமோகன் ஒரு தடவை சொன்னார், செல்வா குதி அப்படின்னாரு. செல்வா உடனே கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த வகையில் வருது? நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆசிரியர் குதின்னு சொன்னால் குதிக்கிற அளவுக்கு ஒரு மாணவன் இருக்கணுமா? அவனுக்கு பேர் தான் மாணவன். ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து பவாச்சலத்துடைய தோட்டத்தில் நடந்தது. நண்பர்கள் எல்லோரும் ஒரு மொட்டை கிணத்துல குளித்து நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த வழியாக பேண்ட் ஷர்ட் போட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஜெயமோகன் சார் என்னை பார்த்து, டே செல்வா குதிடா அப்படின்னு சொன்னார். நான் வந்து சின்ன வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து என் வாழ்க்கையினுடைய என்னை வழிநடத்தக்கூடிய விழுமியங்களில் ஒன்றுன்னு நான் நம்புறது என்னென்னா, ஆசிரியர்கள் தண்டவாளத்தில் தலைவைன்னு சொன்னால் கூட நான் படுத்துருவேன். என் ஆசிரியர்களுடைய சொல்லுக்கு மீறி ஒன்று எனக்கு கிடையவே கிடையாது. என்னென்னா, நமக்கு நம்மளை எவ்வளவு தெரியுமோ அதை விட பன்மடங்கு ஆசிரியர்களுக்கு நம்மளை தெரியும். நம்ம யார், நம்முடைய கேப்பபிலிட்டி என்ன, நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சுதர்மத்தை நினைவூட்டுறதே ஆசிரியர்கள் தான். அதாவது நீ இதன் பொருட்டு தான் பிறந்திருக்க, இதை செய் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நோக்க கொடுக்குறவங்களே ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் குரு எப்படினாலும் அதை சொல்லலாம். அப்போ எனக்கு அவர் வந்து ஆசிரியர். நான் வந்து என்னுடைய மிக இளம் வயதில், அவர் மட்டும் இல்லை, ஜெயமோகன் சார் மாதிரியே நாஞ்சில் நடன் சாரும், அல்லது தமிழில் எனக்கு வந்து நான் எல்லா எழுத்தாளர்களோடையும் நெருங்கி பழகக்கூடியவன். அவங்க எல்லாரையுமே நான் என்னுடைய ஆசிரியர்கள் தான் பார்க்குறேன். ஆனால் இவங்க எல்லாரை விடவும் ஜெயமோகன் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர். ஸோ அவர் இருந்தாருன்னா, அவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா அது எனக்கு வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு வேத வாக்கு தான். அது சத்திய வாக்கு மாதிரி தான். அப்போது நான் குதிச்சா என்னை காப்பாற்றுறதுக்கு அவர் இருக்காரு, அவரால் முடியும் அப்படிங்கிறது தான் அதில் வந்து. ஆனால் சிந்தனை உங்களுக்கு இமீடியட்டாக அடுத்த செகண்ட் குதிடான்னு அவர் சொன்னதுக்கும் நான் குதிச்சதுக்கு இடையில இவ்வளோதான் வித்தியாசம். அந்த நேரத்தில் அவர் நம்மளை காப்பாற்றிடுவார்கள்லாம் கூட யோசிக்க முடியாதுல்ல. ஆமாம், அதான் சரி. என்னன்னா, வைணவத்தில் ஒரு பழமொழி இருக்கு, சடாரியின் முன் பணிகிறவன் உலகின் முன் நிமிர்கிறான்பாங்க. அதாவது நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டீங்கன்னா, இப்போ நம்ம சைவ கோயிலில் கற்பூரத்தை தொட்டு கும்பிட்ற மாதிரி அங்கே வந்து தீர்த்தம் கொடுக்கும்போதே தலையில் ஒன்று வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு மேலே பாதுகை இருக்கும். அது வந்து சடாரி முன் குனிகிறவன் உலகின் முன் நிமிர்கிறான்னு சொல்லுவாங்க. அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்ன பொறுத்த மட்டுக்கும், ஆசிரியர் முன் பணிகிறவன் உலகின் முன் நிமிர்வான். நான் வந்து 11th டிஸ்கண்டினியூ. நான் 11th மேலே படிக்கலை. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் எனக்கு முறையான கல்வி தகுதி இருக்குது. ஆனால் அந்த தேநீர் வேளையில் உங்களோட உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிற செல்வேந்திரன் என்பவன் ஆசிரியர்களால் உருவாக்கி தரப்பட்ட செல்வேந்திரன் தான். என் லைஃப்பில் இன்றைக்கி இருக்கிற என்னுடைய பர்சனாலிட்டி ஒரு குறிப்பு கூட இல்லாமல் உங்ககிட்ட பேச முடிகிற அளவுக்கு என் வாயில் இருக்கக்கூடிய சொற்கள், என் மனதில் இருக்கக்கூடிய சிந்தனை, என் மூளையில் நான் படித்து வச்சு சேர்த்து வச்சுருக்கக்கூடிய புத்தகங்கள், என்னுடைய லைஃப் ஸ்டைல், இது
அத்தனையும் என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு போட்ட பிச்சை தான். ஆகவே எந்த ஆசிரியர் எதை சொன்னாலும் அதை நான் செய்வேன். அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டும், அது மேடையில் கிடைக்கிற பொன்னாடையாக இருக்கலாம், அல்லது நான் வந்து என் தொழிலில் வெற்றி பெற்று கிடைக்கக்கூடிய அவார்டாவோ விருதாவோ இருக்கலாம், அதை பெறும்போதெல்லாம் ஒரு வார்த்தை தான் என்னுடைய மனதில், இவை அனைத்தும் என்னுடைய குறுமரபிற்கு சமர்ப்பணம் தான். குறுமரபுன்றது பெருசு, அது வந்து சாதாரண இல்லை. இப்போ ஜெயமோகன் என்னுடைய ஆசிரியர், ஜெயமோகனுடைய ஆசிரியர் சுந்தரராமசாமி, சுந்தரராமசாமியோட ஆசிரியர் டால்ஸ்டாயாக இருக்கலாம், டால்ஸ்டாய்க்கு ஒரு ஆசிரியர் இருக்கலாம் இல்லையா. அந்த எங்கள் மரபினுடைய தொடர்ச்சிங்கிறது எப்படி பார்த்தாலும் மொழி உருவான காலத்தில் குகையில் ஓவியம் வரைஞ்சான்ல அவன் காலடி வரைக்கும் அது போய் சேர்ந்துடும். அந்த மரபினுடைய தொடர்ச்சி தான் அப்படிங்கிறது இந்த மொழின்னு இல்லை, உலகத்துடைய எந்த லாங்குவேஜில் எழுதுகிற எந்த எழுத்தாளனும் அதான் சொல்லுவான். நான் சுயம்புன்னு எந்த ரைட்டரும் சொல்ல மாட்டான், நான் சிந்தனைகளின் தொகுப்பு. உலகத்தினுடைய ஞான மரபுகள், தத்துவ மரபுகள், அறிவு மரபுகள் அத்தனை தொகுப்பு தான் ஒரு ரைட்டர். எந்த ரைட்டர் சொன்னாலும் அப்படி தான் இருப்பேன். நான் இல்லை, என் தலைமுறையை சேர்ந்த எந்த நல்ல ஆசிரியர்கள் கையில் வளர்ந்தவனும் அதை தான் செய்வான்னு நான் நம்புகிறேன். கூஸ் பம்ப்ஸ் சார். ஆமாம், இது சாதாரணமாக எல்லாராலையும் இந்த மாதிரிலாம் பேசிட முடியுமான்னு தெரியல. அது கலையை நேசிக்கக்கூடிய, மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களுக்கு தான் என்னுடைய எல்லாமே அப்படி அந்த குரு மரபுக்குன்னு சொல்லி டால்ஸ்டாய் ரஷ்யாவை சேர்ந்தவர், அங்கே போய் அவரை நிறுத்தி குகையில் முதல்ல ஓவியம் வரைஞ்சவனுடைய பாதத்துக்கு இந்த பொன்னாடை சமம்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க. நம்மளால் கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்க. நிறைய படித்த ஒரு மனிதர், நிறைய பேர் நிறைய விஷயங்கள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அதை சொல்ல முடியும். அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து பேசுவோம். இப்போ நம்ம அடுத்து இப்போ இந்த வேல்யூஸ் பற்றி நான் சொல்லும்போது, இன்றைக்கி இந்த பண்புகளில் எந்தெந்த மாதிரியான பண்புகள்லாம் முன்னாடி அது கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது, அது ஆனால் இன்னும் இந்த பண்புகள் தீவிரமாக பரப்பப்பட வேண்டும், நிறைய பேருக்கு இந்த பண்புகள் போய் தெரியப்படணும். ஒரு கிராட்டிடியூட்னு எடுத்துக்கலாமே, இப்போ ஒரு நன்றி உணர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ எனக்கு அப்படி தோணும். பொதுவாக கிராட்டிடியூட் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருதோ மனிதர்கள்கிட்ட அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணும். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன கிராட்டிடியூட்ன்றது இருக்கு இல்லையா, இதை வந்து லாயல்ட்டி, நன்றி உணர்வு இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து இந்த சொசைட்டியில் ரொம்ப வேகமாக காணாமல் போயிட்டே இருக்குது. யாருக்கும் யார் மீதும் மதிப்பில்லை, யாருக்கும் யார் மீதும் நன்றி இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேகமாக மாடர்ன் லைஃப்பில் வந்து வேனிஷ் ஆகிட்டே போகுது. அப்புறம் என்னென்னா, யாருமே வந்து பாஸ்ட் லாரலில் வாழ முடியாது தான். அதாவது கடந்த காலத்தின் சாதனையை சொல்லி இன்றைக்கி யாரும் வாழ முடியாது. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் இன்றைக்கி நீ யார், நீ எவ்வளோ பெரிய லெஜெண்டாக வேணால் இருந்துட்டு போ, உன் கதை ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தேவையில்லை, இன்றைக்கி உன்னுடைய ரெலவன்ஸ் என்ன அப்படின்ற இருக்குது இல்லை. அந்த ஸ்டே ரெலவன்ஸ்ன்றது இருக்குல்ல, அது ஒரு தனி மனிதன் வந்து நான் இன்றைக்கும் கான்டெம்பரரியாக இருக்கலாம்னு நினைக்கலாம். ஒரு சொசைட்டி பெரிய ஆட்களை வந்து அவங்க இன்றைக்கி என்னவா இருக்காங்களோ அதை வச்சு மதிப்பிடுறது இருக்குது. தன்னுடைய முன்னோடிகளை புறக்கணித்தல், அதாவது ஒரு துறையில் மட்டும் இல்லை, இது வந்து எல்லாத்துலேயும், கலையில் மட்டும் இல்லை, அறிவியலில் நடக்குது, தத்துவத்தில் நடக்குது, வரலாறில் நடக்குது, கல்வியில் நடக்குது, அரசியலில் நடக்குது. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சைகள்லாம் பார்த்தீங்கல்ல, தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சர்ச்சைகள்லாம் வந்து மகத்தான ஆளுமைகளை, தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சாதனையும் செய்யாத, எந்த ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் நல்காதவர்கள் அவங்க மேலே அவதூறு பரப்ப முடியுது.